Okay students, next we can see the leech digestive system. Leech digestive system includes two parts. First one is alimentary canal, another one is digestive glands. Leech digestive system consists of two parts. First one is alimentary canal and another one is digestive glands. Alimentary canal means it starts with mouth and end with anus. It is a long coiled narrow tube is called as alimentary canal. வாயிலிருந்து புறப்படக்கூடிய குடல் பகுதி அனைத்தும் அலிமெண்ட்ரி கனால் அப்படின்னு சொல்லி பேர். அதை சுற்றி நிறைய கிளான்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, அதுக்கு பேர் டைஜஸ்டிவ் கிளான்ஸ் அப்படின்னு சொல்லி பேர். இப்போ அலிமெண்ட்ரி கனால்னு என்னென்னு சொல்லி பார்க்கலாம். இதுதாங்க லீச்சோட டைஜஸ்டிவ் சிஸ்டம். இந்த லீச்சோட ஃபுல் ஸ்ட்ரக்சரு மேலே மூணு ஜா ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இது வந்து பேரிங்ஸ் அப்படிங்கிற தொண்டை பகுதி. இந்த தொண்டை பகுதி தான் இந்த ரத்தத்தை உரியறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இதுலேருந்து வெளியில் போகிறது ஈசோஃபகஸ் அப்படிங்கிற குடல். இதுக்கு நடுவில் நிறைய பவுச் மாதிரி பேக் லைக் ஸ்ட்ரக்சர் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பவுச். இந்த பவுச்சுக்கு பேர் கிராப் சேம்பர்ஸ் அல்லது கிராப் டைவர்டிகுலா அப்படின்னு சொல்லி பேர். கிராப் சேம்பர் அல்லது கிராப் டைவர்டிகுலே அப்படின்னு சொல்லி பேர் இந்த பவுச்சுக்கு பேர். இப்படி நீட்டு வந்து லாஸ்ட்டாக ஸ்டொமக் இருக்குது. ஸ்டொமக் இங்கே தான் இருக்குது, இண்டஸ்டைன் இருக்குது, ரெக்டம் இருக்குது, ஏனஸ் இருக்குது. இப்படி தான் போய்ட்டுருக்கு. இந்த லீச்சு உரியக்கூடிய பிளட்டெல்லாம் இந்த கிராப் சேம்பர்ஸில் ஸ்டோரேஜ் ஆகிரும். கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு தேவையான ரத்தத்தை இதில் உறிஞ்சி சேகரித்து வச்சுக்கும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இது டைஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கும். இப்படி தான் லீச் சாப்பிட்டுருக்கு. ஓகேங்களா? இப்போ அலிமெண்ட்ரி கனாலில் பார்க்கலாம். அலிமெண்ட்ரி கனால் ஆஃப் தி லீச் ஸ்ட்ரெயிட் டியூப் ரன்னிங் ஃப்ரம் தி மவுத் டு ஏனஸ். இது நேரான ஒரு டியூபு. இட் ஸ்டார்ட் வித் மவுத் அண்ட் எண்ட் வித் ஏனஸ். மவுத் இஸ் ட்ரை ரேடியேட். ட்ரைனா 3, ரேடியேட்னா 3 இருக்குது பாருங்கள். இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று, இந்த மாதிரி 3 ரேடியேட்டர் ப்ரெசென்ட் ஆகிடும். அப்பச்சூர் சிச்சுவேட்டட் இன் தி மிடில் ஆஃப் தி ஆன்டீரியர் சக்கர். ஆன்டீரியர் சக்கரோட நடுப்பகுதியில் இந்த மவுத்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இட் லீட்ஸ் டு ஸ்மால் பக்கல் கேவிட்டி அப்படின்னா தொண்டைக்குழி. மவுத்து தொடர்ந்து மவுத்து கீழே தொண்டைக்குழி இருக்குது. The wall of the buccal cavity bears 3 jaws with a single row of minute teeth. இந்த 3 வடிவ தாடைகளையும் ஒரு வரிசையில் பல்லமைப்பு சின்னதாக ப்ரெசென்ட் ஆகிருக்கு. The jaws provided with the papillae. Papillae finger like projection பேர் papillae. இந்த papillae டீத் இதெல்லாம் வச்சு இது வந்து ஸ்ட்ராங்காக ஒரு ஆட்டுலேயோ மாட்டுலேயோ போய் கடிச்சு ஸ்ட்ராங்காக ஃபிட் ஆகி. நீங்கள் ஆடு அல்லது டாகு நாய் இதிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காதில் ஊனி இருக்கும் பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் வந்து தன்னோட மவுத் பார்ட்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக ஃபிட் ஆகிடும். அது மாதிரி தான் இந்த லீச்சும் ஸ்ட்ராங்காக ஃபிட் ஆகிடும். The jaws are provided with the papillae which bear the opening of salivary glands. அது பக்கத்தால் salivary glands வந்து ஓப்பன் ஆகிடும். மவுத் அண்ட் பக்கல் கேவிட்டி ஆக்குபை தி ஃபர்ஸ்ட் 5 செக்மெண்ட்ஸ். இந்த லீச்சோட ஃபஸ்ட்டு 5 செக்மெண்ட்டில் மவுத்தும் பக்கல் கேவிட்டியும் ஃபுல்லாக ப்ரெசென்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் த பக்கல் கேவிட்டி. பக்கல் கேவிட்டி லீட்ஸ் டு தி மஸ்குலர் ஃபேரிங்ஸ். பக்கல் கேவிட்டிலேருந்து நேராக போனோம்னா தொண்டை பகுதி வரும். இட் இஸ் சரௌண்டட் பை சலைவரி கிளான்ஸ். இதை சுற்றி சலைவரி கிளான்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். த செக்ரீஷன் ஆஃப் சலைவா கண்டெய்ன்ஸ் ஹிருடின். இது ரொம்ப முக்கியம். லீச்சோட சலைவாக்குள்ளே ஹிருடின் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்குது. ஹிருடின் அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது. இது என்ன பண்ணுன்னு சொல்லிக்கிட்டேன்னா பிளட்டை கட்டியாக விடாமல் தடுத்து நிறுத்தும். பிளட்டு கிளாட் ஆகாமல் தடுத்து நிறுத்தும். விச் ப்ரிவென்ட்ஸ் த கொயகுலேஷன் ஆஃப் பிளட். ரத்தம் கட்டியாகாமல் தடுத்து நிறுத்திடும். த பேரிங்ஸ் லீட்ஸ் டு தி கிராப் த்ரூ தி ஷார்ட் நேரோ ஈசோஃபேகஸ். பேரிங்ஸ்லேருந்து நேராக ஒரு சின்ன டியூப் போகுது, அதுக்கு பேர் ஈசோஃபேகஸ் அப்படின்னு சொல்லி பேர். நெக்ஸ்ட் கிராப். கிராப் இஸ் த லார்ஜஸ்ட் போர்ஷன் ஆஃப் அலிமெண்ட்ரி கனால். நம்முடைய அலிமெண்ட்ரி கனாலே மிகப்பெரிய பகுதி எதுன்னா அது கிராப். இது ஒரு 1 மார்க்கில் கேட்பாங்க. இட் இஸ் டிவைடட் டு சீரியஸ் 10 சேம்பர்ஸ். இதுக்கு பின்னாடி 10 ஷாக் லைக் சேம்பர்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு.
The chambers communicate with another by the circular aperture surrounded by ஸ்கின்டர்ஸ். ஸ்கின்டர்ஸ்னால் வால்வு. ஒவ்வொரு சேம்பருக்கு நடுவுலையும் ஒரு வால்வு இருக்குது. அந்த சேம்பர் ஃபுல்லானதாக அடுத்த இதுக்கு போகும். அப்படி ஒரு வால்வு ப்ரெசென்ட் ஆகும். இந்த வால்வுக்கு பேர் ஸ்கின்டர். A pair of lateral backwardly directed CK arises from the blind outgrowth from each chamber is called CK and diverticle. A pair of backwardly directed பின்னாடி திரும்புன மாதிரி இதை backwardly directed, முன்னாடினா ஃப்ரண்ட்லி டைரக்டட், இது பேக்லி டைரக்டட் பவுச் மாதிரி இருக்குது. அதுக்கு பேர் கிராப் டைவர்டிக்லி அப்படின்னு சொல்லி பேர். கிராப் இட்ஸ் டைவர்டிகுலர் ஸ்டோரேஜ் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் பிளட் விச் கேன் பி ஸ்லோலி டைஜஸ்டட். கிராப் சேம்பர்ஸ்குள்ளார டைவர்டிகுலர் சேம்பர்ஸ்குள்ளார நிறைய பிளட் வந்து ஸ்டோரேஜ் ஆகிரும், கொஞ்சம் கொஞ்சமாக டைஜஸ்ட் ஆகி போயிட்டே இருக்கும். த லாஸ்ட் சேம்பர் ஆஃப் தி கிராப் ஓப்பன் இன்டு ஸ்டொமக். இதனோட கடைசி சேம்பரு ஸ்டொமக்கில் போய் ஓப்பன் ஆகும். த ஸ்டொமக் லீட்ஸ் டு இன்டெஸ்டைன் விச் ஸ்மால் ஸ்ட்ரெயிட் டியூப் ஓப்பன் இன்டு ரெக்டம். ஸ்டொமக்கிலேருந்து நேராக ரெக்டத்துக்கு போகுது, ரெக்டம்லேருந்து ஏனஸ் வழியாக வேஸ்ட் வெளியில் போகுது. நெக்ஸ்ட்டு ஃபுட்டு, ஃபீடிங், டைஜஷன். இது என்னது ஃபுட்டு, எந்த ஃபுட்டு சாப்பிடுது, இதனோட ஃபீடிங் என்னென்ன, எப்படி சாப்பிடுது, இதனோட டைஜஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம். The leech feeds by sucking of blood from the cattle and other domestic animals. ஆடு, மாடு இது மாதிரி டொமஸ்டிக் அனிமல்ஸ்லேருந்து ரத்தத்தை கடித்து உறிஞ்சி வாழும். During feeding the leech attach itself victim strongly to the posterior sucker. இது வந்து ஸ்ட்ராங்காக போஸ்டீரியர் சக்கரை வச்சு கடித்து ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்குது. The teeth makes triradiate Y-shaped incision to the skin. The host bite jaw protected through mouth. இந்த இதில் கூடிய பல்லும் அந்த ட்ரைரேடியேட் தாடைகளும் இந்த லீச்சை கீழே விழாமல் கெட்டியாக பிடிச்சிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. The blood is sucked by muscular pharynx and salivary secretion fluid. ரத்தம் கடித்து பேரிங்ஸால் உறிஞ்சி இழுக்கப்படுது. அந்த நேரத்தில் சலைவா வெளியில் கொட்டும். சலைவா வெளியில் கொட்டுச்சுன்னா அதில் கிரிடின் இருக்கும். அது கிரிடின் படுறதுனால ரத்தம் உறையாது. ரத்தம் உறையாதனால அது கண்டினியூஸாக வெளியே வந்துக்கிட்டே இருக்கும். லீச்சு ரத்தத்தை உறிஞ்சி குடிச்சிக்கிட்டே இருக்கும். The injected blood is stored into crab chambers and its diverticulum. உறிஞ்சப்பட்ட பிளட்டு டைவர்டிகுலரில் போய் ஸ்டோரேஜ் ஆகுது. The blood passes through the crab into stomach and digestion takes place in stomach by the action of proteolytic enzyme. ஸ்டொமக்கில் proteolytic enzyme அப்படின்னு ஒரு என்ஜைம் இருக்குது. அந்த என்ஜைம் செக்ரேட் ஆகிறதுனால இந்த பிளட்டு கொஞ்சம் கொஞ்சமாக டைஜஷன் ஆகிட்டே இருக்குது. The digested blood then absorbed slowly by intestine. செரிக்கப்பட்ட உணவு கொஞ்சம் கொஞ்சமாக இன்டெஸ்டைனால் உறிஞ்சப்படுகிறது. The undigested food stored in rectum and ejected through the anus. செரிக்கப்படாத உணவுப் பொருள் வந்து ரெக்டத்தில் ஸ்டோரேஜ் ஆகுது. அப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக ஏனஸ் வழியாக வெளியில் போயிடுது. இதுதான் டைஜெக்ஷன் ஆஃப் லீச். நெக்ஸ்ட்டு லீச் ப்ரிவென்ட் த பிளட் கிளாட்டிங் பை செக்ரேஷன் ப்ரோட்டீன் கால்டு ஹிருடின். லீச்சோட சலைவாக்குள்ளார ஹிருடின் அப்படிங்கிற ஒரு ப்ரோட்டீன் இருக்குது. அந்த ப்ரோட்டீன் வந்து பிளட்டை கொயாகுலேஷன் ஆகாமல் ரத்தத்தை கட்டியாகிறத தடுத்து நிறுத்திடுது. அதனால் என்ன ஆகுது, பிளட்டு கண்டினியூஸாக கடித்த புண்ணிலேருந்து வெளியே வந்துக்கிட்டே இருக்குது. பிளட்டு வெளியே வந்துகிட்டே இருக்கிறதுனால இது உறிஞ்சி குடிச்சிக்கிட்டே இருக்குது. They also inject anesthetic agents, substances. Anesthetic அப்படின்னா மயக்க மருந்துன்னு அர்த்தம். இந்த இடத்துல வந்து மறுத்து போயிடும். அந்த இடத்துல ஹீரோடின் பட்டுருச்சுன்னா anesthetic ஏஜெண்ட்டாக இது ஃபங்க்ஷன் பண்ணி அந்த கடிச்ச இடத்துல மறுத்து போயிடும். கடிச்ச இடத்துல மறுத்து போயிடுச்சுன்னா வலி தெரியாது. வலி தெரிஞ்சிச்சு லீச் கடிச்ச இடத்துல வலி தெரிஞ்சதுன்னா உடனே அதை தட்டி விட்டுரும். எதுலையாவது கையிலையோ கால்லையோ இடித்து தள்ளி விட்டுரும். ஆனால் இந்த எனஸ்தெட்டிக் ஏஜென்ட் ஹீரோனின் படுறதுனால இந்த இடம் மறுத்து போயிடும். கடித்த வலியே தெரியாது. வலி தெரிலனா அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். இது பாட்டு ரத்தத்தை உறிஞ்சி குடிச்சிட்டே இருக்கும். தட் ப்ரிவென்ட்ஸ் தி ஹோஸ்ட் ஃப்ரம் ஃபீலிங் தர் பைட். கடிக்கிறப்ப ஏற்படுற வலி அதுக்கு தெரியாமையே போயிடுது. அதனால் அந்த ஆட்டுக்கோ மாட்டுக்கோ லீச் கடிச்சதே தெரியறதில்ல. அது பாட்டுக்கு போயிட்டுருக்கு. இது பாட்டு ரத்தத்தை உறிஞ்சி குடிச்சிட்டே இருக்கும்.
Okay student, this is the digestive system of leech.